சிம்பிளா, ஹெல்தியா, எக் இல்லாம வைரல் டின் குக்கீஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து சாக்லேட் ஃபில்லிங் அப்படிங்கிறதுனால, உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா கிரிஸ்பியா இருக்கும் வெளிய. உள்ள வந்து சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 1 வாரம் வரைக்குமே கெட்டுப் போகாது. குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸா குடுக்கலாம். ஸ்கூலுக்கு குடுத்து விடலாம். அது மட்டும் இல்லாம டீ, காஃபிக்கு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். எந்த ஒரு கலரும் ஆட் பண்ணாம பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம ஒயிட் சுகரே இதில ஆட் பண்ணல. ஸோ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 80லேருந்து 90 கிராம் பட்டர் எடுத்துக்கலாம். ஸோ பட்டர் பிடிக்காதவங்க நீங்க ஆயில் கூட எடுத்துக்கலாம். ஒரு 1/3 கப் ஆயில் எடுத்துட்டீங்கன்னா, ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இல்ல ஈக்குவல் சைஸ்ல கூட எடுத்துக்கலாம். இப்போ 3/4 கப் ப்ரவுன் சுகர், அதுக்கப்புறம் வனில்லா எசன்ஸ். ப்ரவுன் சுகர் இல்லாதவங்க நாட்டு சர்க்கரை, வெல்லம் எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு மாதிரி மணல் மணலா இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே. பட்டர மெல்ட் பண்ணி கூட நீங்க ஊத்தலாம். ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. ஸோ பார்த்தா தெரியும். நல்லா சாஃப்ட்டா வந்துருச்சு. இதுல ஒரு 4லிருந்து 5 டேபிள் ஸ்பூன் பால் ஊத்தணும். ஸோ யூசுவலா எக் ஊத்துவாங்க. நம்ம எக்கு போடல அப்படிங்கிறதுனால, பைண்டிங் ஏஜென்ட் வேணும். அதாவது இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு மிக்ஸ் பண்ற அளவுக்கு வேணும். அதுக்காக நம்ம பால் ஊத்தியிருக்கோம். எக்கு பிடிக்கணும்னு சொல்றவங்க, 1 எக்க வந்து நீங்க போடலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்போ பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா 2மே போட்டுக்கலாம். பேக்கிங் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இல்லாம பண்ணலாம். பட் அந்த மொறுமொறுப்பு தன்மை வராது உங்களுக்கு. ரொம்ப இறுகுன மாதிரி ஆயிடும். ஸோ நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா, இதுல மாவு ஆட் பண்ண போறோம். ஸோ நம்ம கோதுமை மாவு, மைதா எது வேணாலும் ஆட் பண்ணலாம். நான் மைதா வந்து 1 1/2 கப் போட்டிருக்கேன். தேவைப்பட்டா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போடலாம். முதல்ல மிக்ஸ் பண்ணி பாருங்க. அதே சமயம் சப்பாத்தி மாவு மாதிரி பிசையக்கூடாது. ரொம்ப கெட்டியாயிடும். அப்படி பிசைஞ்சிங்கன்னா, பிடிச்சு பிடிச்சு தான் நம்ம வந்து மாவு பிசையணும். தேவைப்பட்டா பாலோ, நெய்யோ கூட நீங்க ஊத்திக்கலாம். இப்போ ஒரு 1/4 கப் சாக்லேட் சிப்ஸ் வந்து இதில போடுறோம். இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாவு நல்லா சாஃப்ட்டா தான் இருக்கணும். ஸோ ரொம்ப ஹார்டா இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு ஒத்து வராது. நல்லாவே இருக்காது இந்த குக்கீஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம டின்ல ஷேப் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் வந்து நீங்க நல்லா வந்து ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் மாவு எடுத்து பண்ணும்போது உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா வந்துரும். இல்லன்னா பெரிய ஷீட்ல நல்லா வந்து திக்கா ரோல் பண்ணிட்டு அத எடுத்து கூட இதில போடலாம். பட் அதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா வந்து டைம் ஆகுங்கிறதுனால நான் இப்படியே போட்டுட்டேன். ஸோ நல்லா ஈவனா இருக்கணும். ஒரு இடத்துல மேல, ஒரு இடத்துல கீழ அப்படி இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ இத வந்து பால்ஸா வந்து டிவைட் பண்ணிட்டு, இதில டார்க் சாக்லேட் ஒரு 2 கியூப் வந்து நீங்க வைக்கணும். அப்பதான் நெறைய சாக்லேட் வந்து மெல்ட் ஆகி வரும். சாப்பிடும்போது நல்ல கிரிஸ்பினஸ் இருக்கும். அப்படியே வந்து சாக்லேட் லாவா கேக் சாப்பிடுற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. ஸோ நல்லா வந்து நீங்க அ உருட்டிக்கணும். எதுக்காக அப்படின்னா, இது வந்து ஷைனிங்கா இருக்கணும். இல்ல கிராக் விழுந்ததுன்னா பார்க்கறதுக்கே நல்லா இருக்காது உங்களுக்கு. ஸோ இதே மாதிரி தேவையான அளவு நம்ம வச்சுருவோம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சீக்கிரமா பண்ணி முடிச்சிடலாம். இதுலயே நீங்க சாக்லேட் ஃப்ளேவரும் பண்ணலாம். ரொம்பவே நல்லாருக்கும். அதே சமயம் நீங்க இதெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில நீங்க வைக்கலாம். ஒரு 30 மினிட்ஸ் வச்சுட்டு நீங்க எடுத்து அதுக்கப்புறம் பேக் பண்ணலாம். இல்ல அப்படின்னா டைரக்ட்டாவும் பண்ணலாம். ஸோ இந்த சாக்லேட் வந்து வெளிய வராத மாதிரி நல்லா வந்து க்ளோஸ் பண்ணிக்கங்க. இதில நீங்க ஒயிட் சாக்லேட்லேருந்து ஆரம்பிச்சு மில்க் சாக்லேட் கூட நீங்க வைக்கலாம். ஸோ நம்ம ரெடி பண்ணிட்டோம். இத வந்து ப்ரீஹீட் பண்ண ஓடிஜி அவன்ல வைக்க போறோம். 10 மினிட்ஸ் 250 டிகிரில நீங்க வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ஓடிஜியோ இல்ல அவனையோ. அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் இல்லன்னா 30 மினிட்ஸ் 180 டிகிரில பேக் பண்ணீங்க அப்படின்னா, சூப்பரா ரெடி ஆயிரும். பிரஷர் குக்கர், கடாய் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்ல ப்ரீஹீட் பண்ணதுக்கு அப்புறமா 35 மினிட்ஸ் லோ மீடியம் ஃப்ளேம்ல நீங்க பேக் பண்ணீங்கன்னா, ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடும். உங்களுக்கு தொட்டு பார்த்தாவே தெரியும். நல்ல உப்பி வந்திருக்கு பாருங்க. இதுதான் பெர்ஃபெக்ட்டான வைரல் டீன் குக்கீன்னு சொல்லுவோம். ஸோ இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா, நீங்க உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்கு. அதுலயுமே 2000 ரெசிபீஸ் இருக்கு. சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் டாட்ங்கிற வெப்சைட்டையுமே ரன் பண்ணிட்டு இருக்கோம். அதுலயுமே 8000 ரெசிபீஸ் இருக்கு. 19 இயர்ஸா ரன் பண்ணிட்டு இருக்கோம்.